Hello students, welcome to Hiba Max Study Time 9th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 2 Introduction to Linear Polynomials. இதில் exercise number 2.5 இந்த வீடியோவில் பார்க்கலாம். First question பாருங்க. A learning platform charges a fixed monthly fee and an additional cost per digital learning module accessed. ஸோ ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது சரிங்களா. நம்ம இப்போ ஆன்லைன்லலாம் டியூஷன் போகிறோம்ல அது மாதிரி. அதில் ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் ஒன்று இருக்கா, நீங்கள் வந்து பேசிக்காக இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. அண்ட் அண்ட் அடிஷ்னல் காஸ்ட் பர் டிஜிட்டல் லேர்னிங் மாடியூல். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஒரு டிஜிட்டல் லேர்னிங் மாடியூல் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக காசு இருக்குது. A student observes that when she accessed 10 modules, her bill was 400. ஸோ அடிஷ்னலாக அவங்க எத்தனை மாடியூல் எடுக்கிறாங்க, 10 modules எடுக்கிறாங்க. 10 modules எடுக்கும்போது அவங்களுக்கு 400 rupees பில் வருது. அதே மாதிரி when she accessed 14 modules, her bill was 500. 100 rupees increase ஆயிருக்கு. ஆனால் எவ்வளோ மாடியூல்ஸ் ஜாஸ்தியாக பார்த்துருக்காங்க, 4 modules தான் ஜாஸ்தியாக பார்த்துருக்காங்க. If the monthly bill Y depends on the number of modules accessedன்றது X ஆமா, அவங்களே X என்ன Y என்ன கொடுத்துட்டாங்க. According to the relation Y is equal to AX plus B, இந்த ரிலேஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க. Find the values of A and B. இப்போ இந்த ரிலேஷனில் ஃபஸ்ட்டு 10ன்றது மாடியூல்ஸ், நம்பர் ஆஃப் மாடியூல் ஆக்சஸ்ன்றது எக்ஸு, அதேமாதிரி பில்லுன்றது ஒய். அப்போ எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஒய் வேல்யூ கொடுத்துட்டு ஏபி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ கொஸ்டின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்டில் வந்து நம்ம சொல்யூஷன் மட்டும் எழுதலாம். சொல்யூஷனில் கிவன் எழுதணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு கேஸில் அவங்க 10 modules ஆக்சஸ் பண்ணாங்க. அப்போ பில் எவ்வளோ வந்தது, rupees 400. அடுத்து செகண்ட் கேஸில் மொத்தம் 14 modules அண்ட் அதோட பில் வந்து 500 கரெக்டா. இப்போ ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, அடுத்து அதுதான் மெயின் ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, y is equal to ax plus b. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரிலேஷனில் நான் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 400ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் மாடியூல்ஸ் தான் எக்ஸு 10, பில் வந்து ஒய் 400. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய் இருக்கிற இடத்துல 400 which is equal to a into x இருக்கிற இடத்துல 10 plus b. அப்போ ஆன்சர் எப்படி வரும், 400 is equal to 10 into a, 10a plus b. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து கேஸ் 2, எக்ஸோட வேல்யூ இப்போ எவ்வளோ மாடியூல்ஸ் எடுத்தாங்க, 14 modules அண்ட் பில் எவ்வளோ வந்துச்சு 500. இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y இருக்கிற இடத்துல 500, a into x இருக்கிற இடத்துல 14 plus b. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 500 is equal to 14 into a plus bன்னு எழுதலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன் சரிங்களா. எலிமினேஷன் மெத்தட்னா என்னன்னா, இந்த ரெண்டு டேர்மும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 400 is equal to 10 into a plus b. 500 is equal to 14 into a plus b. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், 1 - 2 பண்ணுறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மைனஸ் அப்ளை பண்ணணும்ல, அப்போது ப்ளஸ் 500 மைனஸாக மாறிடும், ப்ளஸ் 14 மைனஸ் ப்ளஸ் பி மைனஸ் பின்னு மாறிடும் சரிங்களா. இப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாமா, ஒரே வேல்யூ இல்லையா. ப்ளஸ் 1 - 1 0, அதே மாதிரி ப்ளஸ் பி மைனஸ் பி 0. நெக்ஸ்ட் பாருங்க, 400 minus 500 minus 100 which is equal to 10a minus 14a. 14லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறனால -4 into a. இப்போ a வேல்யூ தானே வேணும் நமக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க -4 நான் டிவிஷனில் கொண்டு வந்துடலாமா, which is equal to a. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். 4 டேபிளில் 100 எப்போ வரும், 25 டைம்ஸ். அப்போ a வேல்யூ 25 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா.
இப்போ a வேல்யூ 25ன்றத நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் இன் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு 400 is equal to 10 into a. a இருக்கிற இடத்துல 25 plus b. அப்புறம் 400 is equal to 25 into 10 250 plus b. அடுத்து 250 இந்த சைடு கொண்டு வரலாம். 400 minus 250 is equal to b. 400 ல இருந்து 250 minus பண்ண ஆன்சர் என்ன 0. 25 plus 530 10 15 அப்போ 150 is equal to b. a value என்ன b value என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? Therefore a is equal to 25 and b is equal to 150. இதை நீங்க இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் 500 ஆன்சர் வரும். LHS RHS ஈக்குவல் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப சிம்பிள். கேஸ் 1 என்ன கேஸ் 2 என்ன கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிடைச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு கண்டுபிடிச்ச வேரியபிளை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம விருப்பமா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு b யோட ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா இருக்கா கொஸ்டின்? அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். A gym charges a fixed monthly fee and additional cost per hour using the badminton court. A student using the gym observed that when she used the badminton court for 10 hours, her bill was 800. When she used it for 15 hours, her bill was 1100. 300 rupees increase and 5 hours increase. If the monthly bill Y depends on the hours of the use of badminton court X. இப்போ monthly bill என்றது Y. Hours of the use of the badminton court வந்து X. According to the relation Y is equal to AX plus B, find the values of A and B அப்படின்னு கேட்குறாங்க. சேம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதே மெத்தட் சேம் அங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து ஜிம் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. எக்ஸ்ன்றது நமக்கு பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ணுறது, ஒய்ன்றது பில்லு. இங்கே அது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஜிம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது 10 hours பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ண 800, 15 hours யூஸ் பண்ண 1100. இப்போ கொஸ்டின்லேருந்து கிவன் எட்டு எழுதிடலாம். சரிங்களா? கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பில்லு தான் ஒய். கரெக்டுங்களா? ஸோ லெட் ஒய் பி த பில் அமௌண்ட் அண்ட் எக்ஸ் பி த number of hours of use of badminton court. இது வந்து எக்ஸ். சரிங்களா? இப்போ கேஸ் 1 எடுத்துக்கலாமா? கேஸ் 1 என்ன கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் 10 hours வந்து யூஸ் பண்ணுறாங்க பேட்மிண்டன் கோர்ட். அப்போது எக்ஸ் வந்து 10 hours. அப்போ ஒய் பில் எவ்வளோ ஆச்சு நமக்கு 800 தான் ஆச்சு இல்லையா? பில் வந்து 800 தான் ஆச்சு. இப்போ ரிலேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் வந்து இங்கே எழுதிடலாம். ரிலேஷன் என்ன y is equal to ax plus b. இப்போ இந்த ரிலேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 800 is equal to a into 10 plus b. அப்போ 800 is equal to a into 10, 10 into a எழுதிக்கலாம் plus b. இதுதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2 எக்ஸ் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ணாங்க 15 hours. அண்ட் ஒய் பில் எவ்வளோ ஆயிடுச்சு 1100 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ருபீஸ் 1100. இப்போ ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1100 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸோட வேல்யூ 15 பிளஸ் பி. இது எப்படி எழுதலாம்? 1100 இஸ் ஈக்குவல் டு 15 இன்டூ ஏ பிளஸ் பி. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் 1 and 2 மைனஸ் பண்ணோம். First equation என்ன 800 is equal to 10a plus b. Second equation 110 equal to 15a plus b. Minus பண்ணோம் second equation. அப்போ plus minus ஆயிடும், plus minus ஆயிடும், plus minus ஆயிடும். Plus b minus b
cancel. 800 minus 1100. அப்போ minus 300. 10 minus 15 அப்போ minus 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால minus 5 into a. இப்போ a வேல்யூ தான் வேணும். இப்போ minus 300 divided by minus 5 is equal to a. ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். 5 6 are 30 balance 0 ஒன்று இருக்கு. அப்போ a is equal to 60. a value 60 first equationல substitute பண்ணலாம். 800 is equal to 10 into a. a இருக்கிற இடத்துல 60 plus b. அப்போ 800 is equal to 10 into 60 600 plus b. இப்போ 600 இந்த சைடு வரலாம். 800 minus 600 is equal to b. 800லேருந்து 600 போச்சுன்னா 200 is equal to b. அப்போ a value 60, b value 200. இதான கண்டுபிடிக்க சொன்னாங்க. Therefore a is equal to 60, b க்கு பாக்ஸ் பண்ணிடலாம். b is equal to 200. Understand agda some last question பார்க்கலாம். Third question பாருங்க. Consider the relationship between the temperature measured in degrees Celsius and degrees Fahrenheit, which is given by C is equal to AF plus B. Find A and B given that the ice melts at 0 degree Celsius and 32 degree Fahrenheit. 0 degree na 32 degree Fahrenheit. இப்போ question பாருங்க, நமக்கு relationship between temperature கொடுத்திருக்காங்க. ரெண்டு மெஷர்மெண்ட்ல ஒன்று செல்சியஸ் இன்னொன்று ஃபாரன்ஹீட். சரிங்களா? அண்ட் அதோட ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. C is equal to AF plus B. அடுத்து என்ன சொல்றாங்க? Find A and B. AB கண்டுபிடிக்கணும். Given that ice melts at 0 degree Celsius and 32 degree Fahrenheit. ஸோ ஐஸ் எப்போ மெல்ட் ஆகும்னு ரெண்டுத்துலையும் கொடுத்துட்டாங்க. செல்சியஸ்லையும் கொடுத்துட்டாங்க, ஃபாரன்ஹீட்லையும் கொடுத்துட்டாங்க. அப்போ செல்சியஸில் 0னா ஃபாரன்ஹீட்டில் 32. அண்ட் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius and 112 degree Fahrenheit. அடுத்தது வாட்டர் பாயில்ஸ் டிகிரி செல்சியஸில் வந்து 100, அதே இது ஃபாரன்ஹீட்டில் வந்து 212. இப்போ அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. when C 0 இருந்தால் F 32 and C 100 இருந்தால் F 100 212. use this information to find A and B. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு A என்ன B என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். and thus the linear relationship between C and F. ஸோ C and F ஓட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ரிலேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. C is equal to A into F plus B ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கிவன் அப்படியே நம்ம நோட்டில் எழுத வேண்டியதான் இல்லையா? தேர்ட் கொஸ்டின் சொல்யூஷனில் கேஸ் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிகிரி செல்சியஸ் வந்து 0 இருந்ததுன்னா ஃபாரன்ஹீட் வந்து 32 அப்படின்றாங்க. சரிங்களா? அண்ட் கேஸ் 2 என்ன கொடுத்துட்றாங்கன்னா, டிகிரி செல்சியஸ் வந்து 100னா ஃபாரன்ஹீட் வந்து 212 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களே ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரிலேஷன் என்ன? செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் B. இப்போ நான் A என்ன B என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ கேஸ் 1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கேஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் C இருக்கிற இடத்துல 0 அண்ட் A ஓட வேல்யூ தெரியாது, F ஓட வேல்யூ 32ன்னு தெரியும், ப்ளஸ் B. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 32A ப்ளஸ் B. அடுத்தது கேஸ் 2. C இருக்கிற இடத்துல 100 which is equal to A into 212 plus B. இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் லைன் எப்படி எழுதலாம்? 100 is equal to 212 into A plus B. கரெக்டா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0 is equal to 32A plus B. Second equation 100 is equal to 212 into A plus B. So இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் B மைனஸ் B கேன்சல் 0 ஆகிடும். கரெக்டாக? 0 மைனஸ் 100 மைனஸ் 100, 212 மைனஸ் 32 180. 180 மைனஸ் தான் பெரிய நம்பருக்கு இருக்குது, மைனஸ் இன்டூ A ப்ளஸ் 0.
இப்போ ஏ வேல்யூ தான் வேணும். அப்போ -100 by -180 is equal to A. இப்போ இதில் டைரெக்டாக கேன்சல் ஆகாது பாருங்கள். 0 0 கேன்சல், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 2 5s are 2 9s are. அப்போ A is equal to 5/9 ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா? இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Substitute A is equal to 5/9 in first equation. அப்போ 0 is equal to 32. A ஓட வேல்யூ 5/9 plus B. If the multiple பண்ணுங்க 0 is equal to 32 into 5, 5 2s are 10, balance 1, 5 3s are 15, 16 160/9 plus B. இப்போ இந்த 160/9 நான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போவேன். அப்போ B ஓட வேல்யூ -160/9 கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், B வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சொல்யூஷனில் A is equal to 5/9, B is equal to -160/9. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, லீனியர் ரிலேஷன்ஷிப் between C and F அப்படின்ட்டு. Therefore, the linear relationship is degrees Celsius is equal to A ஓட வேல்யூ என்ன? 5/9 degree F plus B வரணும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -160/9 எழுதிட்டா போதும். அண்ட் இதை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 5/9 நான் காமனாக எடுக்கிறேன். 5/9 காமனாக எடுத்தால் டிகிரி ஆஃப் -32. இது எப்படி -32? அது டவுட் இருக்கு இல்லையா? என்னன்னா 160/9 இருக்கா, இந்த 160-ஐ 32 into 5 எழுதிக்கலாம். அதான் நீங்கள் பண்ணோம். 32 into 5 தான் 160. அப்போ இதில் 5-உம் இந்த 9-உம் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ F -32 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? A and B தான் கேட்டிருக்காங்க. ஹிண்ட்டில் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப்னு மென்ஷன் பண்ணனால இது கண்டுபிடிக்கிறோம். ஒரு வேளை ஸ்கூலில் இது வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.